ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சுச்சி லீக்ஸ் போயிட்டு இருக்கு. சுசித்ரா, விஜய் மற்றும் த்ரிஷா அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் மேலே ஏகப்பட்ட புகார்களை முன்னெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவையில்லாமல் அவங்க பேசின ஒரு வார்த்தை அந்த புகார் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. இப்போது மொத்தமாக அப்படியே சுசித்ரா மேலேயே வந்துட்டு திரும்புகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடிகைகள் பற்றி பேசினாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவங்க நைட் பார்ட்டியில் பார்க்குறோம், குடிக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நடிகைகளுடைய ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசுறதை ஒத்துக்க முடியாதுல்ல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் ஆண்டனியுடைய மகள் இறப்பு குறித்து பேசியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், அவங்க வந்துட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது தற்போது இது குறித்து என்ன பேசியிருக்காங்கன்னா, விஜய் ஆண்டனி படத்தை நடிக்கிறதுக்காக ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு நிறைய முறை வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி அவங்க பெண்ணும் இறந்தாங்கல்ல, அவங்களுமே வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்களாம். விஜய் ஆண்டனி இது குறித்து பல முறை வந்துட்டு ஆமாம் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கிட்டே வந்தாராம். ஆனால் கடைசியாக ஒரு முறை விஜய் ஆண்டனி மறுபடியும் போயிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுட்டு வரும்பொழுது அவங்க பெண் வந்துட்டு இல்லை கண்டிப்பாக எனக்கு இந்த முறை பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சதாகவும், விஜய் ஆண்டனி அப்போ வந்துட்டு கொஞ்சம் கோவமாக அவங்க கிட்ட பேசினதாகவும், அந்த காரணத்தினால தான் வந்துட்டு அவங்க அந்த தவறான முடிவை எடுத்ததாகவும் பேசியிருக்காங்க. கன்ஃபார்மாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சுசித்ராவுக்கு கன்ஃபார்மாக தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ த்ரிஷா பற்றியோ இல்லைனா விஜய் பற்றியோ இல்லை வேறு யாரை பற்றியாவது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களாம் வந்துட்டு பப்புக்கு வருவாங்க, இல்லை ஏதாவது ஹோட்டலுக்கு போவாங்க, இல்லை கொலீக்ஸ் பற்றி தெரியும். ஆனால் இது விஜய் ஆண்டனியுடைய ஃபேமிலி மேட்டர், விஜய் ஆண்டனிக்கும் அவங்க மகளுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி சுசித்ராவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத வந்துட்டு சுத்தமாக புரியவே இல்லை. தேவையே இல்லாமல் இறந்தவர்கள் குறித்து பேசி ரொம்பவே வந்துட்டு கேவலமான கெட்ட பேரை வாங்கிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி சுச்சி லீக்ஸில் எல்லாமே இவங்களை திட்டினாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இவங்க வெளியிட்ட புகைப்படங்கள்லாம் பார்த்து ஸோ இவங்களை ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுச்சி சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு வரும்போது திடீர்னு நடிகர்கள் பற்றி மட்டும் அல்லாமல் அவங்க ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்தை பற்றியும் பேசி எல்லாத்துக்கும் மேலே இறந்தவங்க பற்றியெல்லாம் வந்துட்டு பேசி இப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, எதுக்காக அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சியை பல பேர் திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஓகே, தனுஷை பற்றி பேசுனீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி பேசுனீங்க, தனுஷே கேன்னு சொன்னீங்க. பட் ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் விஜய் ஆண்டனியுடைய இறந்த மகள் பற்றி பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்குது உங்களுக்கு? ஸோ அப்போ நீங்கள் எல்லாமே பப்ளிசிட்டிக்கு தான் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு சில பேர் வந்துட்டு சுச்சியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சுச்சி பேசினது சரியா தப்பா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.